அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டெட் பேப்பர் 2 மேக்ஸ் சயின்ஸ்க்கான பேட்ச் 2 பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நியூ ஸ்டடி பிளான் வந்து கேட்டிருந்தீங்க. மேக்ஸ் சயின்ஸ்க்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளானும் அதை பேஸ் பண்ண டெஸ்ட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிலேருந்தே படிக்கிறவங்க ஒரு 60 நாளில் மேக்ஸ் சயின்ஸ் இருக்கக்கூடிய டெட் பேப்பர் 2 இருக்கக்கூடிய ஓவரால் சிலபஸ் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப்பும் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவுக்கு கீழே பேப்பர் 2க்கான ஸ்டடி பிளானும் இருக்குது. அதே போல் மேக்ஸ் சயின்ஸ் இல்லாமல் சோசியல் சயின்ஸ்க்கு நான் அடுத்த வீடியோலையும் பேப்பர் 1க்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வீடியோ நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு குரு அப்படின்ற நேமில் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. வரக்கூடிய 4ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகும். 7ஆம் தேதி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி ஒரு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓவராலாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 டெஸ்ட் எழுதுவீங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 20 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டோட கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒவ்வொரு பேப்பரும் நீங்கள் தனித்தனியாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல பிளான் பார்த்துடலாம். அதன் பிறகு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய 150 கொஷின்ஸில் கிட்டத்தட்ட 100 கொஷின்ஸ்க்கு மேலே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் ஓவரால் ஸ்டடி பிளான் இருக்கும். பட் மெயின் டார்கெட் ஒரு 85 கொஷினை டார்கெட் பண்ணி படிங்க, வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காத அந்த வீடியோ பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கம்ப்ளீட் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். வரக்கூடிய 7ஆம் தேதி முதல் தேர்வு எழுதுகிற மாதிரியும் ஒவ்வொரு டேர்மாக நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். தமிழில் ஒரு டேர்ம் படிப்பீங்க, இங்கிலீஷில் ஒரு டேர்ம் படிப்பீங்க, மேக்ஸில் ஒரு டேர்ம் படிப்பீங்க, அதே போல் சயின்ஸில் ஒரு டேர்ம் படிப்பீங்க. சரிங்களா? இது வந்து மேக்ஸ் சயின்ஸ் படிக்கக்கூடிய பிளான். சரிங்களா? ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான டெஸ்ட் 1, 2 அப்படின்னு ஒரு 8 டெஸ்ட் கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எந்த செட் படிக்கணும் அப்படின்றதுக்கான பிடிஎஃப்பும் இதில் அப்டேட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஒரு 150 கொஷின்ஸ் படிப்பீங்க. அந்த 150 கொஷின்ஸ் வந்து மறுபடியும் ஒரு 30 கொஷின் டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே முடித்த பிறகு உங்களுக்கு சைக்காலஜிக்கான டெஸ்ட்டுமே 8 டெஸ்ட்டுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ 8வது டெஸ்ட்லேருந்து டெஸ்ட் நம்பர் 24 வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் இந்த 60 நாளுக்கான ஸ்டடி பிளானில் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். நவம்பர் 15ஆம் தேதி நமக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எல்லாமே முடிக்கிற மாதிரி, மீன் ஃபுல் மாடலுக்கு முன்னாடி இந்த மந்த்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிருவீங்க. சரிங்களா? அக்டோபர் மாதம் முடியும் போதே எல்லாமே நீங்கள் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 டெஸ்ட் படிக்கும் போதே 14லேருந்து 15 டெஸ்ட் படிச்சிங்க அப்படின்னாவே 10th வரையும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கண்டென்ட் நீங்கள் படிச்சிருவீங்க. சரிங்களா? இதுவே 100+ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் திரும்பவும் வேறு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் படிக்கலாம், இல்லை லோயர் ஸ்டாண்டில் வேறு என்ன படிக்கலாம், ஹையர் ஸ்டாண்டில் வேறு என்ன படிக்கலாம் அப்படின்றத இப்போ 2 சப்ஜெக்ட் செலக்டிவாக எடுத்துகிட்டு அதில் வெயிட்டேஜ் அதிகமாக எடுத்து படிங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ் படிங்க, தமிழ் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க அப்படின்னும் போது தமிழில் வந்து உங்களுக்கு 11th 12th நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டும் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஓகே. மேக்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் 10th வரையும் படிச்சினா போதுமானது. சயின்ஸ்க்கு நீங்கள் 10th வரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஏதாவது 2 சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிங்க. ஓவராலாக உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான பிளான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். பட் அதுக்குள்ளே நம்ம டெட்டுக்கு வாங்கக்கூடிய அந்த 82.5 கொஷின்ஸை கரெக்டாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதில் செலக்டிவாக படிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். பேப்பர் 1க்கும் கோர்ஸ் இருக்கும், பேப்பர் 2க்கும் மேக்ஸ் சயின்ஸ்க்கும் இருக்கும், சோசியல் சயின்ஸ்க்கும் இருக்கும். சரிங்களா? டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிடுங்க. சரிங்களா? பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். பேப்பர் 2க்கு வந்து 1200 ரூபா, பேப்பர் 1க்கு 1100 ரூபா. சரிங்களா? இந்த ப்ரைஸில் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆஃபர் ப்ரைஸ் ஆல்ரெடி என்ன இன்ஃபார்ம் பண்ணணும் அதே ப்ரைஸில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதே ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிபே பண்ணுறவங்க மறக்காமல் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்மில் எந்த பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நம்ம அதியமான் அகாடமி ஆப் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி படிக்கணும், பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ்க்கு எப்படி படிக்கணும், சோசியல் சயின்ஸ்க்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத தனித்தனி வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளானில் இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக் கொஷின் டெஸ்ட்டுமே நான் கொடுத்துருக்கேன். இந்த 24 தேர்வுகள் இல்லாமல் கிட்டத்தட்ட இதில் இந்த 24 டெஸ்ட்லேயே நீங்கள் 3600 கொஷின்ஸ் எழுதுவீங்க. டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட்டாக கிட்டத்தட்ட 3600 கொஷின் டெஸ்ட் எழுதுவீங்க. அது இல்லாமல் புக் பேக் கொஷின்ஸ் வந்து
டெஸ்ட்டாக இருக்கும். எந்த டைம்னாலும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இந்த புக் பேக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் சயின்ஸ்லையும் இருக்கும். தமிழில் 6ஆம் வகுப்பு ஓவராலாக புக் பேக் கொஷின்ஸ், அப்புறம் 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு. அதுக்கப்புறம் மறுபடியும் சயின்ஸில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இது எல்லாமே முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு 11th 12th இருக்கக்கூடிய தமிழ்லையும் டெஸ்ட் இருக்கும். 11th 12th இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதே போல் பாட்டனி, ஜுவாலஜி இதுலையுமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி புக் பேக். ஸோ புக் பேக்கில் இருக்கிறது அப்படியே ரிப்பீட் ஆகும். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கிற கொஷின்ஸே நமக்கு திரும்பவும் டெஸ்ட்டுக்கு வரும். ஸோ அது எல்லாமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளான் ஃபாலோ பண்ணி வீட்டிலேருந்து படிக்கிறவங்க வீட்டிலேருந்தே படிங்க. ஸ்கூல் புக்கு தான் படிக்க போகிறீங்க. என்னென்ன படிக்கணுன்றது ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க ஆப்பில் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சோசியல் சயின்ஸ்க்கு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். பேப்பர் 1க்கும் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.